வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? புது படம் வரும்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்கள தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டு பேசலாமேன்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் தருகின்றவர்களை எல்லாம் அழைத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசலாம். ஆனால் அப்படி பேசுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ திரைப்படங்களை விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விமர்சகர்கள் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டம் பண்ணோம்னா அதுவே ஒரு மாநாடு மாதிரி அமைந்துவிடும். சிவாஜி சார் மற்றும் ஜெய்சங்கர் சார் ஏதாச்சும் காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்து பேசியிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி ஜெய்சங்கர் ஆகிய இருவருமே பல கல்லூரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். தமிழ் டைரக்டர்ஸ் தமிழ் படத்தில் கல்யாணி பிரியதர்ஷனை நடிக்க வைக்கிறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறாங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷனை தமிழ் படங்களில் நடிக்க வைக்கிறதுக்கு தயங்குகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? இப்போ ஜெயம் ரவி ஜோடியாக ஜீனி அப்படின்ற படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க. அடுத்து கார்த்தி ஜோடியாக மார்ஷல் படத்தில் நடிக்க இருக்காங்க. நார்த் இந்தியாவில் நிறைய ரிலீஜியஸாகவும் டிவோஷனல் பேஸ்டாக படங்கள் எடுக்கிறாங்க. மெயினாக கிட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கடவுள் ரிலேட்டடாக நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பால் கணேஷ், ஹனுமான், ராமாயணம், கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் ஏன் ஒரு கடவுள் ரிலேட்டடாக முருகன் ஐயப்பனை வச்சு ஒரு அனிமேட்டட் ஸ்டோரியாவோ இல்லைனா வெப் சீரிஸாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. அனிமேஷன் படங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது போன்ற படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறதில்ல அப்படின்றது தான் இன்றைக்கு உள்ள நிலைமை. பல வருடங்களுக்கு முன்னால் கமல்ஹாசன் ஒரு அனிமேஷன் படத்தை தயாரித்தார். இன்று வரையிலே அந்த படத்தை அவர் வெளியிடலை. ஏன் அப்படின்னு கூட தெரியல. ஏவிஎம் ராஜன் சார் நடித்த 10 மாத பந்தம், புகுந்த வீடு படங்கள்லாம் வெற்றி படமாக அமைஞ்சதான்ட்டு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் ராஜன் நடிப்பிலே வெளியான 10 மாத பந்தம், புகுந்த வீடு ஆகிய ரெண்டுமே வெற்றி படங்களாக அமைந்தன. இதில் புகுந்த வீடு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. பிரகாஷ் ராஜ் சார் இப்போ ஏதாச்சும் தமிழ் படங்களில் நடிக்கிறாங்களான்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காங்க. விஜயனுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பிரகாஷ் ராஜ் நடித்திருக்கிறார். அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து பாண்டிராய் இயக்கத்திலே ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். மைல்கல் ஷோ திருப்பி எப்போ வரும்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. மைல்கல் மிக விரைவிலேயே மீண்டும் தொடரும். கமல் சார் அவரோட படத்தில் நாத்திகராக பேசுகிறாரு. ஏன் அவர் சத்யராஜ் சார் மாதிரி பொது இடங்களில் அவர் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சத்யராஜ் மாதிரி கமல்ஹாசனும் நாத்திய கருத்துக்களை பொது இடங்களில் பேசத்தான் செய்கிறார். அது உங்களுடைய பார்வையில் படலைன்னு நினைக்கிறேன். ஜெனிலியா ஏன் தமிழ் படங்களில் நடிக்கிறத அவங்க குறைச்சிக்கிட்டாங்க? இல்லை அவங்களுக்கு தமிழ் படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா? இதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார் ப்ரொடியூஸ் பண்ண போகிற படத்தில் அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெனிலியா தமிழ் படத்தில் நடிக்க ஆர்வமாக தான் இருக்காரு. ஆனால் தமிழ் பட இயக்குநர்கள் தான் அவரை பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் நாகார்ஜுனா சார் பேசின ஸ்பீச் நீங்கள் கேட்டிங்களா? அவர் லோகேஷ் கனகராஜ் சாரை அவ்வளோ புகழ்ந்து பேசியிருந்தார். அவர் லோகேஷ் கனகராஜ் சாரை அவ்வளோ புகழ்ந்து பேசுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சென்னையிலேருந்து சாம் கேட்டிருக்காங்க. முதல் முறையாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நாகார்ஜுனா பணியாற்றிய படம் தான் கூலி திரைப்படம். அதற்கு முன்னாலே லோகேஷ் கனகராஜ் பெரும் வெற்றிகளை குவித்தவர். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருடைய படத்தில் பணியாற்றி விட்டு அந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவில் அந்த இயக்குனரை புகழாமல் வேறு எந்த மாதிரி பேசுவார் நாகார்ஜுனா? அது மட்டும் இல்லாமல் பொது மேடைகளில் பேசும்போது பார்த்திங்கன்னா நான் உட்பட எல்லாருமே யாரை பாராட்டி பேசுகிறோமோ அவங்கள கொஞ்சம் தூக்கி வச்சு பாராட்டுறது தான் வழக்கம். தேவயானி மேமோட மகள் இனியா ஏதாச்சும் தமிழ் படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்களா? அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. தேவயானியுடைய மகள் இப்போ ஒரே ஒரு தமிழ் படத்தில் தான் நடிக்க ஒப்பந்தமாக இருக்காங்க. அது தியாகராயன் இயக்கத்திலே உருவாகின்ற திரைப்படம். அந்த படம் நீங்களாக வேறு அந்த படத்துலையும் இப்போ நடிக்க அவங்க ஒப்பந்தமாகலை. அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிகின்ற வரையிலே வேறு அந்த படத்துலையும் அவங்க ஒப்பந்தம் ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்திபன் சார் சீரியலில் நடிக்க போகிறாங்களான்னு திருநெல்வேலியிலேருந்து திவ்யா கேட்டிருக்காங்க. பார்த்திபன் சின்னத்திரையில் நடிக்க போகிறதில்ல, சின்னத்திரையிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். சினிமா உலகம் பழைய மாதிரி மாற என்ன பண்ணலாம்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சினிமா உலகம் பழைய மாதிரி இயங்கணும்னா பல விஷயங்களை செய்யணும். எனக்கு தெரிஞ்சு சினிமா உலகம் பழைய மாதிரி இயங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேலு நாச்சியார் அவர்களை பற்றி ஏதாச்சும் படம் வந்திருக்கா? அப்படி இல்லைனா ஏன்னு லண்டன்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார் அவர்களை பற்றி இதுவரைக்கும் திரைப்படங்கள் எதுவும் உருவாகலை. இப்போ வீரமங்கை வேலு நாச்சியார் என்ற பெயரிலே அரவிந்த் ராய் இயக்கத்திலே ஒரு படம்
உருவாக இருக்கிறது. நடிகர் ரஞ்சித் சார் விஜய் சாரை பற்றி பேசின ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. என்னதான் ரஞ்சித்துக்கென்று தனியாக அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு நடிகர் என்ற முறையிலே அந்த பேச்சை ரஞ்சித் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கார்த்திக் சார் மற்றும் ஜெயம் ரவி சார் சேர்ந்து அடுத்த ஒரு படத்தில் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. அந்த படத்தை ஜெயம் ரவி சார் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா? அந்த செய்தி உண்மையான திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்கார் அப்படின்றதுனால அவரும் கார்த்தியும் இணைந்து நடிக்கின்ற ஒரு படத்தை எதிர்காலத்தில் அவர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமீபத்தில் அப்படி ஒரு படத்தை ஜெயம் ரவி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜெய்சங்கர் சார் மற்றும் லதா மேம் ஏன் ஜோடியாக நடிக்கலன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் லதா கூட மட்டுமா நடிக்கல, பல நடிகளோடு நடிக்கல. அதுக்கு காரணம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அமையலை, அவ்வளவுதான். டைரக்டர்ஸ் பாலு மகேந்திரா சார் மற்றும் மகேந்திரன் சார் எடுத்த படங்கள்லாம் ஆர்ட் பேஸ்ட் படமா இல்லைனா கமர்ஷியல் பேஸ்ட் படமானு திண்டுக்கல்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. மகேந்திரன் பாலு மகேந்திரா இருவரும் பெரும்பாலும் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கலைப்படங்கள் தான். அந்த கலைப்படங்களில் சில படங்கள் வணிக ரீதியாக வெற்றி படங்களாகவும் அமைந்தன அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள தனிப்பெரும் சிறப்பு. அடுத்து இன்று ஒரு தகவல். சில சம்பவங்கள் கூட ஒரு நல்ல படம் உருவாவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன அப்படின்றத பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பிரபல கதாசிரியரான குகநாதன் எத்தனை வெற்றி படங்களை தமிழ் சினிமாவிலும் தெலுங்கு படங்களிலும் கொடுத்தவர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த விஷயம். அவர் ஒரு பிரபல நிறுவனத்திலே திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகள்கிட்ட போய் உங்களுடைய நிறுவனத்துக்காக நான் ஒரு படத்தை இயக்க விரும்புகிறேன் என்று குகநாதன் சொல்ல, நிச்சயமாக நாங்கள் வாய்ப்பு தருகிறோம் என்று அவர்களும் சொன்னார்கள். இதை தொடர்ந்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல கதையை தயார் செய்து கொண்டு கதையை சொல்ல போனார் குகநாதன். கதையை கேட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையை கேட்டு முடித்த உடனே அவங்க குகநாதனை பார்த்து கேட்ட கேள்வி தான் குகநாதனை அதிர்ச்சி அடைய வைத்தது. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கதை, உங்கள் கதைக்கு யாரை டைரக்டராக போடலான்னு நீங்களே சொல்லுங்கள் என்று குகநாதனை பார்த்து கேட்டாரலாமா அவர். உங்கள் நிறுவனத்தில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற கோரிக்கையோடு தானே அந்த நிறுவனத்துக்கே குகநாதன் போனார். அப்படி இருக்க இப்படி ஒரு கேள்வி அவங்க கேட்ட உடனே திகைத்து போனார் குகநாதன். அவருக்குள்ளே ஏற்பட்ட கோபம் இருக்காது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த கோபத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு இந்த நிறுவனத்துக்காக நம்ம சொன்ன கதையை அப்படியே கொஞ்சம் சுருக்கமான பட்ஜெட்டில் ஒரு வெற்றி படமாக எடுக்க வேண்டும் என்று அப்போதே தீர்மானித்தார் குகநாதன். அந்த எண்ணத்தின் விளைவாக உருவானது தான் மைக்கேல் ராஜ் என்ற திரைப்படம். ரகுவரன் கதாநாயகனாக நடித்த அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உங்களுடைய இரண்டாவது படமே கே விஸ்வநாதனுடைய இயக்கத்தில் உருவான படம். நடிக்கக்கூடாது, அவர்கிட்ட இயற்கையாக இருக்கணும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட வாங்கன்னு சொல்லணும், ஒரு நடிப்பு வாங்க. ஜெய்சங்கர் சார் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணுவார் என்ன. இப்போ நான் நாளைக்கு வந்து கவிதா ஆஃப் டே தான் இருப்பேன். நாளைக்கு உன்னால் வந்து லஞ்சுக்கு மேலே எனக்கு ஒர்க்கு போச்சுன்னா அப்புறம். திருவனந்தபுரத்தில் ஒரு படப்பிடிப்பின் போது தேங்காய் சீனிவாசன் உங்களை தூங்கவே விடலையாமே. கவிதா நீ எந்த ரூமில் இருக்கேம்மான்னு கேட்டார். ஓகே சொல்லுவோம் 108 101 அந்த ரூமில் இருக்கியா அப்படின்னாரு. என்னப்பா சொல்லட்டுமாப்பா? என்னப்பா நான் இல்லை சார், చెప్పండి அப்படின்ற. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.